தியானத்திற்கு தெரிந்து கொண்ட தலைப்பு ஆண்டவர் சில ஓமைகளை குறித்து இந்த நாட்களிலே நான் சிந்திக்கலாம் என்று சொல்லி நான் யோசித்தேன். என்னோட ஓமைகள் எதற்காக சொல்லப்பட்டது, அந்த ஓமைகள் கருத்து என்ன என்பதை குறித்து நான் நாட்களிலே சிந்திக்க பிரியப்படுகிறேன். நாம் வாசிக்க கேட்ட அந்த மத்திய 13ஆம் அதிகாரம் 1-9 அந்த விதைக்கிறவனை பற்றிய ஒரு ஓமையை தான் சாமி நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியத்தை நம்ம அந்த பகுதியில் பார்க்க முடியும். பொதுவாக ஓமை அப்படின்னா இந்த ஓமை என்றால் என்ன சொல்ல முடியுமா? ஓமை என்றால் என்ன? ஓமை என்றால் என்ன சொல்ல முடியுமா? ஊமை என்றால் ஒப்புமை. ஒப்புமை சொல்லுவாங்க, ஒப்பிட்டு பார்க்குது. ஊமை என்றால் ஒப்பிட்டு பார்க்குது. ஏதோ ஒப்பி பார்க்குது. நம்ம பழைய காலத்தில் இது சொல்லுவாங்க, பாரி வள்ளலை போல குடை கொடுக்குறதுல உதவி செய்யறதுல ஒரு பெரிய வள்ளல் அப்படின்னு சொல்லி பாரியை முன்னிட்டு உதாரணம் காட்டி வள்ளலை சொல்லுவாங்க. யோவான் அப்போஸ்தலனாகிய பவுல் பவுலை போல இவர் ஊழியம் செய்கிறவர்னு சொல்லி பவுல ஊழியத்துக்கு ஒப்பிட்டு ஊழியர்களை சொல்லுவாங்க. இப்படி அநேக காரியங்களை தாவீதை போல நல்லா பாடக்கூடியவர் சொல்லி சொல்லுவாங்க. அநேக காரியங்கள் சொல்லுவாங்க. எதுக்காக சொல்றாங்க? ஒப்பிட்டு சொல்றது. எதற்காக ஒப்பிட்டு சொல்றாங்க? அதனுடைய அந்த பொருளுடைய கருத்தை ஆழமாக அறிந்து கொள்வதற்காக இப்படி ஒப்பிட்டு சொல்றாங்க. அப்படி ஒப்பிட்டு சொல்றது அந்த ஓமை. ஓமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னங்க? ஒப்பிடுதல் என்ற அர்த்தம். ஒப்பிட்டு பார்க்கிறது. அவரோட கம்பரோட ஒப்பிட்டு, கம்பர் மாதிரி கவிதை எழுதுறாரு. கம்பர் வீட்டு கட்டுக்கவியும் கவிப்பாடுன்னு சொல்லுவாங்க. கட்டுத்தறியும் கவிப்பாடுன்னு சொல்லுவாங்க. அப்போ கம்பர் வீட்டு ஒரு தறி கூட கவி பாடுதுன்னா அதோட ஒப்பிடி சொல்றது. அந்த தறியா கம்பரோட ஒப்பிடி சொல்றது. அப்படி ஒப்புமை. சரி, ஆண்டவர் எதுக்காக இந்த ஒப்புமையை நமக்கு ஊமையா சொல்றாரு? இந்த பகுதியில் நம்ம என்ன காரியங்களை ஆண்டவர் சொல்ல வர்றாருன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக நான் உங்களோடு பேசுவதற்கு பிரியப்படுகிறேன். பொதுவாக எதற்காக இந்த ஊமையை சொல்றாரு, எதற்காக ஆண்டவர் ஊமையா சொல்றாரு, எதற்கு நேரடியாக சொன்னால் புரியாது. அந்த கருத்து வந்து நம்ம நேரடியாக ஒருத்தர் சொல்லும்போது அந்த கருத்து புரியாது. அதற்காக இப்படிப்பட்ட உதாரணங்கள் மூலமாக சொல்லுகின்ற பொழுது, பழமொழிகள் மூலமாக சொல்லுகின்ற பொழுது அந்த கருத்து நமக்கு புரியும். அதற்காகத்தான் இந்த ஊமைகளாக சொல்றாங்கன்னு சொல்லி வேறு இடத்துல பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ஊமை வந்து ஒரு கதை கிடையாது. இந்த ஊமை சொல்றது வெறும் கதை கிடையாது. அந்த சத்தியத்தை நம்ம எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வழி. அதுதான் நம்ம ஆண்டு சொல்லி தர்றாரு. நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு வழி. அது ஒரு ஊமை. தேவ ராஜ்யத்துக்கு உண்மை, தேவனுடைய ராஜ்யம், அதனுடைய உண்மைகளை நம்ம அறிந்து கொள்ளலாம். சாதாரணமாக நம்ம சுய அறிவில், சுய ஞானத்தில் அதை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் நாம் அறிய வேண்டும் என்றால் நமக்கு விசேஷமாக வந்து ஒரு வெளிப்பாடு வேணும். அதுதான் ஆனால் ஓமையின் மூலமாக சொல்கிறான்னு சொல்லி நம்ம வேறு பார்க்கிறோம். முதலாவது ஓமை என்றால், ஓமை என்றால் என்ன? ஒப்பிட்டு பார்க்குறது. ஒப்பிட்டு பார்க்குறது. சரி, இந்த ஒப்பிட்டு பார்க்கறதுல ஆண்டவர் சொன்ன ஊமைகளில் ஒப்பிட்டு பார்க்குறது 3 பிரிவாக இருக்குங்க. 3 பிரிவாக ஆண்டவர் அந்த ஊமையில் சொல்கிறாரு. ஒரே வார்த்தையில் ஊமை சொல்றாரு. ஒரே வார்த்தையில் என்ன ஊமை? நானே வழி, நானே நல்ல மேய்ப்பன். ஒரே வார்த்தையில். அப்ப நானே வழின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் தான் வழி. எதுக்கு வழி? மனிதன் பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வழி, ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வழி, நித்திய வாழ்விற்கு ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லி, நானே வழி, என்னாலே எல்லாம் ஒருவனும் பரமராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒரே வார்த்தை ஆண்டவர் எளிமையா ஒரே வரியில. இப்படி ஆண்டவர் ஒரே வரியில நிறைய ஊமையில் சொல்லியிருக்காரு. நானே வாசல், என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படும். மத்திய 10ஆம் அதிகாரம் 9 அந்த காரியத்தை குறித்து பார்க்கலாம். ஒரே வார்த்தையில் நானே வழி, நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் இந்த நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறார். அப்படி ஆண்டு சொல்றார். ஒரே வார்த்தையில ஊமையில் சொல்றார். இரண்டாவது எப்படி சொல்றாருன்னா, நடைமுறை சம்பவங்களை பயன்படுத்தி ஊமை சொல்றார். இந்த மத்திய 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ புளித்த மாவை, அந்த 3 படி மாவை எடுத்து அதில் அடக்கி வைத்தாலும் சொல்லி அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம அந்த பகுதியில் பார்க்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 41-42 இதே சம்பவத்தை நம்ம பார்க்கணும். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மத்திய 6:39-42 வரைக்கும் அந்த சம்பவங்கள் இருக்குது. இது எதுக்காக சொல்றாருன்னா, இவருக்கு நடைமுறை வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய காரியத்தை, நம்ம தயிர் வைக்கிறோம், தயிர் குளிக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? தயிர் பால் வச்சிருக்கிறோம். ஒரு சின்ன தயிர்த்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? அதில் போடுறோம். அது போட்டோன்னு என்ன ஆகுது? சின்ன தயிர்த்துக்கு போட்டோன்னு என்ன ஆகுது? பால் முழுவதும் குளிச்சு போகுது. அதே மாதிரி தான் அந்த ஊமை தான் சொல்றாரு. அது முழுவதும் குளித்து போகுது. அது மாதிரி தான் பரிசேயர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக அர்த்தம். பரிசேயருடைய போதனைகள், அவருடைய போதனைகள் அநேக தவறான போதனைகளை போதிக்கிறாங்க, எச்சரிக்கையாக சொல்லி ஆண்டவர் அதை நடைமுறை எளிமையாகப்படுத்துவதற்காக அந்த சம்பவத்தை சொல்றதை பார்க்க. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாராமல் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிற உதாரணம் ஒப்பிட்டு சொல்றாரு. இது நடைமுறை சம்பவம்.
அவங்க நம்மகிட்டே பெரிய தவறு இருக்குது. அந்த தவறு நம்ம பார்க்காம சகோதரன் சின்ன தப்பு செய்யறான், அவனுக்கு போய் நம்ம பயங்கரமா நம்ம என்ன செய்யறோம், கண்டிக்கிறோம், தண்டிக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்றோம், உங்க கண்ணிலே மிகப்பெரிய உத்தரம் இருக்குது, சகோதரர்களை துருமையை பார்க்கிற ஒப்பிட்டு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்றாரு. லூக்கா 6ஆம் அதிகாரம் 41-42 குருடனுக்கு குருடன் வழிகாட்டப்படும்னு சொல்லி அப்படி அது குருடனோட குருடன் ஒப்பிட்டு பேசுறாரு. எதுக்காக ஒப்பிட்டு பேசுறாரு? அவங்க சரியான வழிக்கு போக முடியாது. குருடன் வழிகாட்டினா சரியான வழிக்கு போய் சேர முடியாது. அதைத்தான் நான் ஒரு ஒப்பிட்டு காட்டுகிறேன். அதுதான் நம்ம அந்த பதிவில் பார்க்கிறோம். முதலாவது என்ன சொன்னா, ஒருவரை ஊமான்னு சொல்லியிருக்காரு. இரண்டாவது நடைமுறை சம்பவங்களை பயன்படுத்தி ஆண்டவர் ஊமை சொல்லியிருக்காரு. மூன்றாவது ஒரு ஊமை ஆண்டவர் சொல்றாரு, கதை வடிவில் ஊமை சொல்றாரு. கதை சொல்றது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கதை சொல்லுவோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம கதை சொல்லுவோம். சொல்ல பாடலாம் தமிழ் கேட்கலாம், கதை சொல்லுவோம்ல, கதை சொல்லுவோம்ல. அது மாதிரி இங்கே ஆண்டு சொல்றாரு பாருங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஒரு பட்டணத்துல ஒரு நியாயாதிபதி இருந்தார். பட்டணத்துல நியாயாதிபதி இருந்தார். அவர் எப்படிப்பட்டவனா? அநீதியுள்ள நியாயாதிபதி, தேவனுக்கு பயப்படாத மனுஷன், மனுஷனை மதிக்காத மனுஷன். இந்த சம்பவத்தை ஆண்டவர் சொல்றாரு, கதை சொல்றாரு. கதையை எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? நம்ம ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்படி ஜெபம் பண்ணுறாரு சம்பவத்தை சொல்றாரு ஆண்டவர். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஜெபம் சோர்ந்து போகாம ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவர் சம்பவத்தை சொல்றாரு. சம்பவத்தை எங்க சொல்றாரு? சோர்ந்து போகாம ஜெபம் பண்றதுக்காக ஆண்டவர் சம்பவத்தை சொல்றாரு. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஒரு குமாரன், ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஒருத்தன் இளையவன், இன்னொருத்தன் மூத்தவன். இளையவன் ஆஸ்தியை பூரா கேட்கிறான், என்னை பிடிச்சு சொல்லி கேட்கிறான். இந்த சம்பவத்தை எதுக்காக சொல்றாரு? ஆண்டவர் எதுக்காக சம்பவத்தை சொல்றாரு? ஆண்டவரத்துல திரும்பி வந்து ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பாவியையும் ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த இளையகுமாரன் எவ்வளவோ தகப்பனுக்கு பிடிக்காத காரியங்கள் செய்தான், எவ்வளவோ காரியங்கள் செய்தான். ஆனா அந்த தகப்பன் அவன் திரும்பி வரும்போது அவனை அப்படியே ஏற்றுக்கொண்டதை குறித்து நம்ம பதில் பார்க்கணும். எதுக்கு ஆண்டவர் சொல்றாரு? நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் என்னிடத்துல வந்தீங்கன்னா அவனை ஏற்றுக்கொள்வேன். அந்த காரியத்தை குறிப்பிடுவதற்காக ஆண்டவர் இந்த ஊமையை கதை வடிவம் சொல்றாரு. சரிங்களா? ஊமை தன்மை எத்தனை தன்மை சொன்னேன்? 3 பிரிவு. முதலாவது என்ன? ஒருவரின் ஊமை. இரண்டாவது நடைமுறை சம்பவங்கள் சொல்லி ஆண்டவர் ஊமை சொல்றாரு. மூன்றாவது ஆண்டவர் கதை சொல்றாரு. கதை வடிவில் அந்த ஊமையை புரிய வைக்கிறார். புரியுங்களா? அப்படி ஆண்டவர் சொல்றாரு. உதாரணமா நம்ம லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது அங்கே ஒரு மற்றவங்க அற்பமா என்று குறித்து ஊமை சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் நான் பரிசுத்தவன், நான் நீதிமான், அவன் பாவி, அவன் குற்றவாளி, அவன் அப்படி அநேகர் நம்மளும் நியாயம் தீர்க்கிறோம். அப்படி நியாயம் தீர்க்கக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் ஊமை சொல்றாரு பாருங்க. அந்த ஆயக்காரனையும் பரிசேயனை கொடுத்து அந்த சமூகத்தில் வாசிக்கிறோம். பரிசேயன் எதுக்காக ஆண்டவர் ஊமை சொல்றாரு? அந்த பரிசேயனுடைய குற்றத்தை உணர்த்துவதற்காக, அவன் மனம் திரும்புவதற்காக ஆண்டவர் ஊமை சொல்றாரு. பாவி அதான் அவன் தடுத்திருப்பார். வானத்துக்கு கூட தன் கண்ணை ஏறக்க முடியாம அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட மார்பு அடிக்கிறான். அவன் தன்னை உணர்றான். அப்படி ஒரு உணர்வோட நீ ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுத்து அந்த ஊமையை கொடுத்து சொன்னார் சொல்லி நம்ம பார்க்க வேறு நாட்கள் பார்க்கணும். சரிங்களா? இப்ப ஏன் ஊமை சொன்னார்? அந்த அதுக்குரிய காரியங்களை ஊமையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம சுருக்கமாக சொல்லிக் நான் பேச சொல்கிறேன். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அந்த ஊமை எதுக்காக சொல்றாரு? ரகசியத்தை அறிய, அந்த ஊமையுடைய ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மறைபொருளை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் ஊமை சொல்றாரு. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தேயு 13:13ல ஏன் ஊமை சொல்றாரு? அவங்களுக்கு ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு கேட்கறதுக்கு மனசு இல்லை. ஏதோ ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ ஆர்வம் இல்லாம அவங்க கேட்கிறாங்க. அவங்க கண்டிருந்தும் காணல, காதிலிருந்தும் கேட்கல, உணரல, கேட்டு உணரல. அதனால ஆண்டவர் அந்த ஊமைகளாக அவர்கள் சொல்றாரு சொல்லி நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்ல, மத்தேயு 13:15 வசனத்துல அவங்க மனம் திரும்பல, அவங்க மனம் திரும்பாதனால ஆண்டவர் அந்த ஊமையை சொல்றாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 13:35 வசனத்துல தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காக அந்த ஊமை சொல்றாரு. தீர்க்கதரிசிகள் என்ன தீர்க்கதரிசனம்? மத்தேயு 13:14 வசனத்துல அவங்க காதார கேட்டும் அவங்க கேட்க மாட்டாங்க, கண்ணார கண்டும் அவங்க உணர மாட்டாங்க. உணர்வில்லாத இருதயம், அந்த இருதயம் உணர்வில்லாத இருதயம், அப்படி அவங்க உணர மாட்டார்கள் என்று சொல்லித்தான் அவர் அங்கே ஊமைகளாக சொல்லுகிற காரியத்தை பார்க்க முடியும். எதற்காக சொல்ல பாருங்க, மத்தேயு 13:13ல அவங்க ஏன் கண்ணிருந்து அவங்க என்ன கண்ணிருந்து அவங்க காணாம விட்டாங்க, என்னத்தை காரணத்துக்கு கேட்காம விட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவர் ரட்சகர்
தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்காரு. அவரை தெய்வம் வெளிப்பட்டிருக்காரு. இயேசு சுவாமியார் தெய்வம். வானத்திலிருந்து மனிதனுடைய பாவத்துக்காக இறங்கி வந்த தெய்வம் வெளிப்பட்டிருக்காரு. அவரை காண்றாங்க, அவருடைய வாய்மொழியை கேட்கிறாங்க. அதை கேட்டு அவங்க உணரல. காரணம் என்னங்க? அவருடைய இருதயம் முழுத்ததா இருந்தது. இருதயத்துக்குள்ள அந்த கேட்கணுன்ற வாஞ்ச ஆசைகளை பிடிமாடுங்க. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாங்க, அநேக மத்திய 13:17 வாசிங்க. அநேக பாருங்க, ஆண்டு சொல்றாரு பாருங்க, அநேக தீர்க்கதரிசிகள், அநேக நீதிமான்கள் இதை பார்க்கணும் ஆசைப்பட்டாங்க, என் வாய்மொழியை கேட்கணும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. உங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு, நீங்க உணராம இருக்கீங்கன்னு ஆண்டவர் மிகுந்த வேதனைப்படுவது அந்த பதில் பார்க்கணும். அநேக நீதிமான்கள் ஆண்டவருக்காக காத்து. யார் இந்த நீதிமான்கள்? எபிரேயர் 11:39-40 பார்க்கும்போது விசுவாசத்தால் நற்சாட்சி பெற்ற அந்த நீதிமான்கள். யார் அந்த நீதிமான்கள்? எபிரேயர் 11:4 பார்க்கும்போது ஆபேல், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யோசேப்பு, மோசே, கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, இப்படி சாமுவேல் தீர்க்கதரிசி அநேக ஆண்டவர் பார்க்க அவங்க நாட்களிலேயே இயேசு கிறிஸ்துவை பார்க்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. அவங்க எல்லாம் பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை இந்த மக்கள் கிடைச்சிருக்குது. ஆனா இவங்க என்ன செஞ்சாங்க? அதை காசினம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு பிரியம் இல்லை, கேட்கறதுக்கே பிரியம் இல்லை. ஆராய்ச்சி பார்க்குமா, அப்பேற்பட்ட தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவங்களுக்கு பிரியம்லாம் போயிடுச்சு. அவங்க இருதய கடினம், அந்த இருதயத்தில் கடினப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். நேரத்தில் ஆண்டவர் எவ்வளோ ஓமைகள் நம்ம வாழ்க்கையில் படிக்கிறோம், எவ்வளோ வேதம் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த காரியங்களை நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறோம்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கக்கூடிய முக்கியமானவர்களே. அது மட்டும் இல்லை, இந்த விதைக்கிற சமூகத்தில் 3 நபர்களை குறித்து ஆண்டவர் கூறுகிறார். விதைக்கிற சமூகத்தில் யார்? முதலாவது யாரு? விதைக்கிறவர். விதைக்கிறவர் யார் விதைக்கிறார்? ஆண்டவர் விதைக்கிறார். எதை விதைக்கிறாரு? வசனத்தை விதைக்கிறார். எதுல விதைக்கிறாரு? நிலத்துல விதைக்கிறார். எந்த நிலத்துல விதைக்கிறார்? நிலம்னா என்னங்க? மனிதனுடைய இருதயம். மனிதனுடைய இருதயமாகிய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் வசனத்தை விதைக்கிறார். அதை நம்ம பதில வாசிக்க கேட்டோம். 3 காரியங்களை குறித்து இந்த பதில பார்க்கணும். முதலாவது விதைக்கிறவர், இரண்டாவது விதை, மூன்றாவது நிலம். விதைக்கிறவர் யார் விதைக்கிறார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விதைக்கிறார். என்ன விதைக்கிறாரு? வசனத்தை விதைக்கிறார். யார் மூலம் விதைக்கிறாரு? ஊழியர்கள் மூலமாக விதைக்கிறார். தீர்க்கதரிசிகள் மூலமாக விதைக்கிறார். விசுவாசிகள் மூலமாக விதைக்கிறார். விதைக்கிற விதை பலன் தரணும். அந்த எதிர்பார்ப்போட தான் விதைக்கிறார். ஆண்டவர் விதைக்கிறார். நீங்க அந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், இந்த ஆலயத்துக்கு உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன், எதுக்காக வந்திருக்கேன்? நேரம் போகாம அந்த நோக்கத்துக்காக வந்திருக்கேன் இல்ல. நான் பேசுற சத்தியங்கள் மக்களுக்கு போய் சேரணும், மக்கள் உணர்வடையணும், அந்த வார்த்தையுடைய வல்லமையை மகிமையை புரிந்து கொள்ளணும். அந்த ஒரே ஒரு நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அதே மாதிரி ஆண்டவர் அவர் நோக்கம் வச்சிருக்கார். வசனத்தை விதைக்கிறார். அந்த விதை பல இடங்கள்ல விழுகுது. வழியருக விழுகுது, முள்ள விழுகுது, பாறையில விழுகுது, நல்ல நேரத்துல விழுகுது. நம்மளுடைய உள்ளங்கள் அப்படித்தான். வழியருக உள்ளமா இருக்கலாம், பாறையா இருக்கலாம், முள்ளா இருக்கலாம், நல்ல நிலமா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு நாம் பலன் தரணும். அந்த எதிர்பார்ப்பை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லி நாம ஆராய்ந்து பார்த்து எதிர்பார்ப்போடு விதைக்கிறார் ஆண்டவர். வசனம், ஆண்டோட வசனம் வெறுமை திரும்பாது, அதை செய்ய நினைச்சு செஞ்சு முடிக்கும். வசனம் அப்படிதான் சொல்லுது. ஆனா அந்த நிலம் எப்படிப்பட்டது என்பதுதான் மிக ஒரு முக்கியமான காரியம். அது மட்டும் இல்ல, அவர் எல்லாருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த விதை எல்லாருக்கும் கொடுக்குது. நல்லவனுக்கு உழுகுது, கெட்டவனுக்கு உழுகுது, நீதிமானுக்கு உழுகுது, அநீதிமானுக்கு உழுகுது, பாவிக்கு உழுகுது, துன்மார்க்கனுக்கு உழுகுது, எல்லா மக்களுக்குமே அந்த வசனம் உழுகுது. ஆனால் யார் ஒரு உணர்வுள்ளவனாக இருக்கிறானோ அவனுக்கு தான் அந்த வசனம் என்ன செய்யுங்க. அப்ப நம்ம வசனத்தை தியானிக்கும் போது நம்ம உள்ளத்துக்கு ஒரு உணர்வு இருக்கணும். உணர்வோடு செயல்படுத்தணும்னு சொல்லி உணர்வு ஒரு முக்கியமான காரியம் சொல்லி பார்க்கணும். கர்த்தருடைய வசனம் தூய்மையானது, வல்லமை உள்ளது பார்க்கணும், தடைகளை உடைக்கிறதுன்னு சொல்லி வேறு பார்க்க நாம ஆராய்ச்சி பார்ப்போமா. இந்த வசனத்தை ஆளுடைய எதிர்பார்ப்போட விதைக்கிறார். நம்ம இந்த உயிர விதை நம்ம வாழ்க்கையில் முளைக்குதா, நல்ல நிலமா நம்மளுடைய இருதயம் இருக்குதா, ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அதுபோல விதைக்கிற விதைக்கு புறப்பட்டது போல
ஆண்டவர் ஊழியர் மூலமாக சுவிசேஷத்தை நற்செய்தியை அறிவிப்பதற்கு அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் நாட்களிலே விதை சரியான விதைக்கிறவர்கள் சரியான நோக்கத்தோடு விதைக்காத காரணத்தினால இன்றைக்கு விதை பலனா போகுது. விதை பலனா போறது பல காரணம் இருக்கு. எது நல்லதுதான், வேதவசம் சத்தியம் உள்ளது, அதுல எது மாற்றமே இல்லை. ஆனால் இன்றைக்கு விதைக்கிற விதை சரியான விதையா, அது மிக முக்கியமான கேள்வி. இன்றைக்கு விதைக்கிற ஊழியர்கள் சரியான முறையில் விதையை விதைக்கிறார்களா, அது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த நாட்களில் பார்க்கின்ற பொழுது அந்த விதையை சரியாக விதைக்கவில்லை என்று சொல்லித்தான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த அளவிலே நான் பார்க்கிறேன். எப்படி நீங்க சொல்றீங்கன்னு கேட்கலாம். இந்த நாட்கள்ல ஊழியர்கள் சொல்றாங்க, ஐயா ஜோம் பண்ணாரு எனக்கு சுகம் கிடைச்சது, ஐயா ஜோம் பண்ணாரு குழந்தை பாக்கியம் கிடைச்சது, ஐயா ஜோம் பண்ணாரு எனக்கு வியாதி சுகமாச்சு, ஐயா ஜோம் பண்ணாரு அற்புதம் நடந்துச்சு. இப்படி சொல்லி என்ன சொல்றாங்க, ஐயா ஐயான்னு சொல்றாங்க ஒழிய ஆண்டவர் முன்னிலைப்படுத்தல. நீங்க அநேக ஊழியர் அவங்களுக்கு பெருமையை தெரிவிட்டு இருக்காங்க. அப்படி விதைக்கிற விதை முளைக்காதுங்க, அந்த விதை முளைக்காது. அவங்க பூராமே அவங்களுடைய சுய பெருமை தற்பெருமை இப்படிப்பட்ட காரியங்களை பேசி பேசி ஆண்டவருடைய வார்த்தையை அவமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நம்ம அப்படிப்பட்ட வார்த்தை கேட்கிறோமா? நிறைய பேர் அப்படிப்பட்ட வார்த்தை கேட்க பிரியப்படுறாங்க. எனக்கு ஆசீர்வாதம் 4 வார்த்தை சொல்லுங்க, நான் பண்ணாத அக்கிரமம் பண்ணுவேன், அநியாயமெல்லாம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். ஆனா வார்த்தை மட்டும் எனக்கு என்ன பண்ணுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். முடியாதுங்க, அது முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை விதைக்கிறவங்க இன்னைக்கு சரியா விதைக்கிற பிரியமானவர்கள். இந்தியாவில் கிறிஸ்தவத்துடைய சதவீதம் 1947 3% இருந்துச்சு. அப்ப இந்தியாவில் ஜனத்தொகை 30 கோடி இந்தியாவில் ஜனத்தொகை. அதில் 3% கிட்டத்தட்ட 1 கோடி மக்கள் இருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் 145 கோடிக்கும் அதிகமாக மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்தவருடைய ஜனத்தொகை எவ்வளவு தெரியுங்களா? 2% கீழே போயிடுச்சு. காரணம் என்ன? வசனத்தை சரியா விதைக்கல. வசனம் விதைச்சு உழைச்சிருக்கோம், வசனத்தை விதைக்கல. எவ்வளவோ டிவி சேனல், அது எவ்வளவு கோடிக்கணக்கான பணத்தை நம்ம இதுக்காக செலவழிக்கிட்டு இருக்கோம். கோடிக்கணக்கான பணத்தை கிறிஸ்தவர்கள் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா செய்ய எப்படியா ஊழியம் செய்ய அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனா ஊழியங்கள் சரியாக நடைபெறவில்லை. வேதனையான சம்பவம். சபையா உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எங்க தேசத்தை நீ சந்திக்கணும். ஆண்டவரே இப்படி வரி அது சீக்கிரமா இருக்கு, வரி அடையாளம் அத்தனை நடந்துட்டு இருக்குது. ஆனா ஒரு கூட்ட மக்கள் தன்னுடைய சுய பெருமையை பேசியே சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு மக்களை கூடாக்கி கொண்டிருக்கிறாங்க. விசுவாசின் வழிகளை போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி சபையா ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அது ஒரு காரணம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய விதை முளைக்காததுக்கு அவங்களுடைய பெருமைகளை பேசி ஆண்டவருடைய விதையை முளைக்க பண்ணாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஆராய்ச்சி எப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு வளர்த்துறாரு. பிரியமானவர்களே, வார்த்தை 4வது 20வது பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அறுவடை கொடுக்கிற வார்த்தை. அறுவடை கொடுத்த வார்த்தையை விதைக்கணும். ஆண்டவர் என்ன விதைக்க சொன்னாரு? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் போய் சேரணும். ஆண்டவருடைய வார்த்தை மூல உபதேசம், மனம் திரும்புதல், தேவன் பேர்ல வைக்கிற விசுவாசம், பாவ மன்னிப்பு, ஞானஸ்நானம், மரித்த உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு, இதை போதிக்கணும். இதையெல்லாம் விட்டு போட்டு தேவையில்லாதெல்லாம் போதித்து சம்மதமாக போதித்து இன்னைக்கு மக்கள் ஒரு குருட்டாட்டமான நிலைக்குள்ள இன்றைக்கு கொண்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆராய்ந்து பார்ப்போம். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். அப்படிப்பட்ட ஊழியர்கள் மனம் திரும்ப நாம் ஜெபிக்கணும். அவர்கள் மனம் திரும்ப அவர்களை நாடி போகிற விசுவாசிகள் மனம் திரும்ப நம்ம ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிறது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்வார். பிரியமானவர்களே, அறுவடை கொடுக்கிற வார்த்தை, பலன் தருகிற வார்த்தை. மத்தேயு 13:8 பார்க்கிறோம். அது 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருகிற வார்த்தை. இன்றைக்கு ஆண்டவர் இந்த பூமியில் சொல்லுவார், கடுகு விதை ரொம்ப சிறுசு, ஆனால் அது என்ன செய்யுதுங்க, வளர்ந்து மிகப்பெரிய பலன் தருது. அந்த கடுகு விதை பாருங்க, ரொம்ப சின்ன விதையா, ஆனா அது வளர்றது எப்படி வளருனா மிகப்பெரிய மரமா வளருது. ஆகாயத்து பறவைகள் தங்கக்கூடிய அளவுக்கு அது மிகப்பெரிய மரமாக வளருது சொல்லுவேன். அப்படின்னா என்ன அர்த்தங்க? கடுகு விதை என்ன அர்த்தம்? வேத வசனம். வேத வசனம் இதயத்தில் விதைக்கப்படும் போது அது பலன் தருது. இன்றைக்கு ஆதி காலத்துல பார்க்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து வந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலர்கள் 120 பேர் ஆனாங்க. 3000 பேர் வந்தாங்க சபைக்கு, 5000 பேர் வந்தாங்க. அப்ப திரளான மக்கள் வந்தாங்க. இன்றைக்கு உலகம் எங்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவர் வந்ததுக்கு காரணம் என்னங்க? அந்த விதை, அந்த போட்ட விதை, ஆண்டவர் போட்ட விதை அது முளைச்சிருக்கு. எப்படிமா பிசாசு கலையில விதைகள் அது ஒரு நடக்குது. ஆனா ஆண்டவர் போட்ட விதை பலன் தந்துகிட்டு இருக்குது. கடுகு விதை பலன் தரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கை இருக்குதான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கிறோம். முதலாவதாக இப்ப இந்த நலத்தை பற்றி பார்த்துட்டோம்.
நிலத்துல விதைக்கிறவர் பத்தி என்ன பார்த்தோம்? விதைக்கிறவர் ஆண்டவர் விதைக்கிறாரு. விதை என்னங்க? ஆண்டவருடைய வசனம். நிலம் என்னது? மனிதனுடைய இருதயங்கள். சரி, இப்ப மனிதனுடைய இருதயங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு 4 வகையான இருதயத்தை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இந்த 4 வகையான இருதயத்தை நம்ம பார்த்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தை முடிப்பதற்காக நான் பேசுகிறேன். முதலாவது விதை எங்க விழுதுங்க? வழி எறிய விழுது. ஏன் விதை எங்க விழுது? வழி எறிய விழுது. வழி எறிய விதைக்கப்பட்ட விதை என்ன செய்யறாங்க? முளைக்காது. ஏன் முளைக்காது? அது நிறைய பேர் நடந்து போகுது. லூக்கா 8:5 பார்க்கும்போது வழி எறிய விழுந்த விதை மிதியும் உண்டதுன்னு பார்க்கணும். நிறைய பேர் அதை மிதிப்பாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வழிக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது, வேலி இருக்காது. வேலி இல்லாதனால அந்த நிலம் அடிச்சு அந்த விதை செய்யுங்க முளைக்கிறது. அது பாதுகாப்பு இல்லாத நிலம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வசனம் விழுந்த பொழுது அந்த விதை நம்ம பாதுகாப்பு செய்யணும், அது தியானிக்கணும், அதை சிந்திக்கணும், அதை குறித்து நம்ம எண்ணங்கள் நம்முடைய இதயத்துக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னவன் இந்த இந்த வழியிருக்க விதைக்கப்பட்ட விதை என்ன விதை தான்? அது வசனத்தை கேட்கக்கூடிய விதை தான். அது கேட்கிற தூரத்துல இருக்குது. அந்த அந்த நிலமும் வசனம் அந்த விதை விழுகிற இடத்துல தான் இருக்குது. வார்த்தை ஆண்டுடைய சத்திய வார்த்தை விழுகிற இடத்துல தான் இருக்குது. ஆனா அந்த விதை என்ன செய்வாங்க? பலன் தரணும். காரணம் என்ன? வழி நடமாடுற வழியில் இருக்கு, அதுக்கு பாதுகாப்பு இல்லை, போற வரவங்க மிதிப்பாங்க, பலவிதமான இளைஞர்கள் இருக்கிறதுனால அந்த விதை முளைக்கிறேன்னு சொல்லுவேன். இந்த பகுதி பார்க்க அது மட்டுமல்ல, அந்த 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 இடத்துல வந்து மத்தேயு 11:19 ஆண்டவர் சொல்லும்போது அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பொல்லாங்கனுக்கு அந்த இருதயத்துல வந்து என்ன இருக்குங்க? ஆண்டவருக்கு இடம் இருக்கு, ஆலயத்துக்கு வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, பல விதமான காரியம் செய்யறாங்க. ஆனா வீட்டுக்கு போனா என்ன சத்தியம் கேட்டோம்னா அவங்க மறந்து போயிருக்கு. காரணம் என்ன? பொல்லாங்கன் வந்து அந்த விதையை என்ன செஞ்சிடறான்? இருதயத்தை வந்து எடுத்து போறான்னு சொல்லி பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட சம்பவம் நடக்குதா? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றோம், சத்தியம் கேட்கிறோம், இந்த சத்தியத்தை குறித்து தியானிக்கிறோமா, அதை குறித்து சிந்திக்கிறோமா, அதை குறித்த ஒரு உணர்வு நமக்கு இருக்குதா? மிக ஒரு முக்கியமான கேள்வி. வழியறிய விதைக்கப்பட்ட விதை பொல்லாங்கன் வந்து பறித்துக் கொள்கிறான்னு சொல்லி நம்ம அந்த ஏன் பறிக்கிறான்? வசனத்தை உணரல அவங்க, உணர்வு இல்லை. உணராத போது அந்த வார்த்தை தெளிவா இருக்குது. உணரல அவங்க, உணராத போது பறிக்க முடியும். சும்மா உணர்ந்து அதை குறித்து சிந்தித்தமா பிசாசமா பறிக்க முடியாது. அவங்க உணர்வு உள்ள இருதயம் இல்லாதனால, உணராதனால அந்த இதயத்தை பொல்லாங்கன் வந்து எடுத்துக்கொண்டு சொல்லுவாங்க. நம்ம ஆராய்ச்சி பார்ப்போமா? நம்முடைய இருதயம் வசனத்தை கேட்டு அந்த படி கீழ்ப்படிந்து வாழக்கூடிய இருதயமா இருக்குதா? அல்லது வசனத்துக்கு கீழ்ப்படி எவ்வளவு வசனத்தை கேட்கிறோம், ஆனா அதை நம்ம கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் நமக்கு இருக்குதா? உணர்வு உணர்வு இல்லாத இருதயம் இருளடைந்ததுன்னு சொல்லி ரோமர் 1:21 பார்க்கணும். உணர்வு இதயத்துல வரலைன்னா அந்த இருதயம் இருளடைந்து போகும் சொல்லி வேதத்தை பார்க்க முடியுமா? இருளடைந்தா அந்த இருதயம் பாதிக்கப்பட்டு போகும். அந்த இருதயத்துல வெளிச்சம் வர முடியாது. ஆராய்ந்து பார்க்குமா? நம்முடைய இருதயம் தேவனை தேடுகிற உணர்வு இருக்கா? ரோமர் 3:11 ஆண்டவருடைய வேதனை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் இங்க இருக்கான்னு சொல்லி ஆண்டவர் தேடி பார்க்கிறான்னு சொல்லி அங்கே குறிப்பிட்ட காரியத்தை பார்க்க உணர்வுள்ள இருதயம். இந்த உணர்வுள்ள இருதயம் வாழ்க்கையில காணப்படாவிட்டால் மிகப்பெரிய ஒரு அழிவை நாம் சந்தித்து விடுவோம்னு சொல்லி பார்க்க முடியுமா? ரோமர் 1:36 உணர்வு இல்லாதவர்களை உடன்படிக்கை மீறுகிறார்கள் சொல்லி அங்கே குறிப்பிடுகின்ற போது பார்க்க முடியும். உணர்வு இல்லாதவர்கள் ஆண்டுடைய உடன்படிக்கையை அவர்கள் மீறுகிறார்கள் சொல்லி வேறு அடிப்படையில் பார்க்கிறோம். ஆராய்ந்து பார்க்கணுமா? நம்ம வாழ்க்கையில் உணர்வு இருக்குதா? உடன்படிக்கை கீழ்ப்படுகிறோமா? அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? உணர்வு இல்லாத இருதயம் இருளடைந்து சொல்றோம். நம்முடைய இதயத்துல ஆண்டவர் வெளிச்சமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறாரா? நம்முடைய இதயத்துல ஆண்டவர் இருக்கிறாரா? அதே இதுல கசப்புகளும் கோபங்களும் வெறுப்புகளும் பொறாமைகளும் தங்கி இருக்குதா? அப்படிப்பட்ட இதயத்தை ஆண்டவர் இருக்க முடியாது. என் இதயத்துக்குள்ள கோபம், கசப்பு, பொறாமை, வெறுப்பு, சண்டை, பகை இதெல்லாம் என் இதயத்துக்குள்ளதான் எடுத்து ஆண்டவர் தங்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட மனிதனை நேசித்து அழைக்கிறார்கள். உணர்வுள்ள இதயத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்ம அழைக்கிறார் சொல்லி மத்தேயு 24:39 இங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே நோவா என்ற நீதிமானை குறித்து நாம் அந்த பகுதியில் படிக்கிறோம். நோவா என்ற நீதிமான் என்ன செஞ்சாருங்க? உலகம் அழிய போகுது 120 வருஷத்துக்கு மேல பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்க. உலகம் அழிய போகுது, பாவத்தை விட்டு திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு 101 வருஷம் 120 வருஷம் பேரை கட்டி முடிச்சார். அது வரைக்கும் அவர் நீதியை போதித்தவர் சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். 120 வருஷம் போய்கிறாருங்க. ஒருத்தருக்கு கூட இல்லைங்க உணர்வு இல்லை.
கடைசி நடந்தது என்னங்க? ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவர்கள் உணராது இருந்தார்கள் சொல்லி வேதத்தில் பார்க்க முடியும். மத்திய 24:39 அந்த காரியத்தை பார்க்கலாம். உணர்வு இல்லைன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு இருக்குது. உணர்வு இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது. எப்ப என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. நம்முடைய ஆண்டவர் வசனத்தை விதைக்கிறாரு. அந்த வழியில விழுந்திருக்குதா? நம்ம இதயத்துல உணர்வு இருக்குதா? ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைப்பு முக்கியமானவர்களே. உள்ளாங்கனுக்கு நம்ம இதயத்துக்கு இடம் கொடுத்துருக்கிறோமா? உள்ளாங்கன் வந்து அந்த வசனத்தை பறித்து கொண்டு போறானா? ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைப்பு முக்கியமானவர்களே. அது மட்டுமல்ல, இந்த ஏன் அவங்க வசனத்தை கேட்டு உணரல? உணர்வு அந்த வசனம் பயன்படாது. வசனத்தை கேட்டு உணர்வு வராது, அந்த வசனம் பயன்படாதுன்னு சொல்லி உணர்வடையாதனால என்ன உணர்வடையாத எப்படிப்பட்டவனா இருப்பான்னு சொல்லியும் நமக்கு வேறு ஆதாரம் இருக்குது. சங்கீதம் 94 சங்கீதம் 8வது வசனத்துல மிருக குணம் உள்ளவன் உணர்வடைய மாட்டான்னு சொல்லி சங்கீதம் சொல்றாங்க. மிருக குணம், மனுஷ குணம் இருக்குது, மிருக குணம் இருக்குது. மிருக குணம் உள்ளவன் உணர்வடைய மாட்டான். உங்களுடைய குணம் எப்படி இருக்கு? குணம் மிக முக்கியமான குணம் காரியம். உங்க குணம் எப்படி இருக்குது? மிருக குணம்னா என்ன? அதான் நான் எப்படி சொன்னேன், அந்த கோபங்கள், வெறுப்பு, இதெல்லாம் வந்து மனிதனுடைய குணம் அல்ல. இதெல்லாம் வந்து பிசாசுடைய குணங்கள். அதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அந்த குணங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்கின்ற வேதம் நம்ம தெளிவாக சொல்லுது. நம்முடைய இருதயத்துக்கு உணர்வுமா நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்காக அழைக்கிறோம். நான் வாசிக்க கேட்ட சங்கீத பகுதிகளிலே சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல அந்த சங்கீதக்காரர் சொல்ற மாதிரி, ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமி நியாயாதிபதிகளே எச்சரிக்காது, உணர்வட எச்சரிக்காது, அழிவு வரப்போகுது, ரொம்ப தூரத்துல இல்ல, எச்சரிக்காது, ஜாக்கிரதையாது, உணர்வட ஆண்டவர் அங்கே எச்சரிக்கிற காரியத்தை அவர் அடிக்கும் யாவரும் பாக்கியவான்கள் சொல்லி சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் பார்க்கணும். ஆண்டவர் அண்டிக்கொள்ளணும். அவர் அண்டிக்கொள்கிற பார்க்கிறோம். ஏன்? குமாரன் கோபம் கொண்டு அழிச்சிருவாரு. குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவரை அழிக்காம இருக்க அவர் என்ன செய்யணுமா? முத்தம் செய்யணுமா? பார்க்குமா? ராஜாக்கள் உணர்வோட சொல்றாரு, நம்ம வந்து உணர்வு அடைஞ்சிருக்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு எப்படி உணர்வடைய வேண்டாம்? உணர்வுடைய சங்கீதம் 2ஆம் சங்கீதம் உணர்வடைய நினைச்சு அழிந்து போகும் சொல்லி பார்த்தோம். எப்படி அடுத்து நம்ம உணர்வடைய வேண்டுமா? 2:6 வசனத்துல உணர்ந்து மனம் திரும்ப வேண்டும் சொல்லி பார்க்கணும். பாவத்தை அறிக்கையிட வேண்டும் சொல்லி நான் பார்க்க 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9 வசனம் 10 வசனத்துல மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் அந்த உணர்வை உண்டாக்கும் சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம் எனக்கு இருக்கா? ஐயோட பாவத்தை செய்யறனே, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் நான் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ஆண்டவருக்கு பிடிப்பட்ட காரியம்லாம் பிடிக்காதே, ஆண்டவர் வருத்தப்படுவார வேதனைப்படுவார் உணர்வு நமக்குள்ள இருக்குதா? அது முக்கியமான உணர்வு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய அழிஞ்சு போயிடுவோம். உணர்வு இருந்தால் நம்ம மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குது, ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆராய்ந்து பார்க்கணுமா? அப்படிப்பட்ட உணர்வு நமக்கு இருக்கான்னு சொல்லி நாமே ஆராய்ந்து பார்ப்பதற்கு ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதல் உணர்வை உண்டாக்குவதுன்னு சொல்லுங்க. எப்படி உணர்வு அடைய முடியுமா? உணர்வு எப்படி ஒரு மனிதன் அடைய முடியுமா? சங்கீதம் 119 104 உமது கட்டளைகளால் நான் உணர்வு அடைந்தேன்னு சொல்லி சங்கீதக்காரன் சொல்றான். உணர்வு எப்படி அடைய முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கட்டளைகள், அது மூலமாக ஒரு மனிதன் உணர்வு அடைய முடியும். நம்ம அப்படி உணர்வு அடைந்திருக்கிறோமா? அப்படிப்பட்ட உணர்வுடைய இறுதியை நமக்கு இருக்குதான்னு சொல்லி நாமே ஆராய்ச்சி பார்ப்பதற்கு மத்தேயு 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இப்படி வழியறிய விதைக்கூடாது நிலம் என்ன ஆகி போச்சுங்க? பறவைகள் வந்து பட்சித்து போட்டதுன்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கணும். பறவைகள் வந்து அந்த விதையை பட்சித்து போட்டது அப்படின்னு பார்க்கணும். மார்க் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டதுன்னு சொல்லி அங்கே பார்க்கணும். இப்படி வழியறிய விதைக்கப்பட்டது பறவைகள் வரும், ஆகாயத்து பறவைகள் வந்து பட்சித்து போட்டதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஆகாயத்து பறவைகள் சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுகிறாரு. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அங்கே பிசாசுக்கு ஒரு பேர் இருக்கு. அவன் பேர் என்ன பேரா? ஆகாயத்து அதிகார பிரபுன்னு சொல்லி ஆண்டவருக்கு பேர் இருக்கு. பிசாசுக்கு பேர் என்ன பேருங்க? ஆகாயத்து அதிகார பிரபு. அவன் வந்து பறிச்சு போட்டுறான். பிசாசார வந்து பொல்லாங்க இருதயத்துல வசனத்தை எடுத்து போடலாம்னு ஏற்கனவே சிந்தித்தோம். ஆகாயத்து பிரபுன்னா என்ன? பொல்லாங்கன். அதான் நம்ம இந்த நாட்களில் நம்ம வாழ்கிற நாட்களில் ஆகாயத்து பறவைகள்னு சொல்லி நம்ம பார்க்கின்ற பொழுது ஆகாய மார்க்கமா இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் வருதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு ஆகாயத்தின் மூலமாக வருகின்ற நிகழ்ச்சிகள் பல விதமான காரியங்கள் இருக்குது. தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஆகாயத்தின் மூலமாக தான் வருது. செல்ஃபோன் ஆகாயத்தின் மூலமாக தான் செல்ஃபோன் நம்ம பார்க்க முடியுது. இந்த காற்றின் மூலமாக வருகிற காரியங்கள்
இன்றைய நாட்கள்ல அன்றைய காலத்துல பிசாசம் எடுக்கப்பட்ட இன்றைய நாட்கள்ல ஆகாயத்து அதிகார பிரபலம் நம்ம யாரும் சொல்ல முடியும்? காற்று மூலமா அநேக காரியங்கள் இன்னைக்கு வசனத்தை எடுத்து கொடுக்க முடியுமா? ஆலயத்துக்கு அப்புறம் நல்ல வசனம் கேட்கிறோம், ஆராதனை விடுதலையோடு ஆராதிக்கிறோம், உற்சாகமா பாடுறோம், நல்ல வசன ஜோம் பண்றோம், எல்லாமே செய்யறோம். ஆனா வீட்டுக்கு போனா நமக்கு அந்த சமாதானம் இருக்குதா? இந்த ஆலயத்தில் வந்து பெற்ற சமாதானம் வீட்டுக்கு நம்ம அனுபவிக்க முடியுதா? அநேக குடும்பங்களை கேட்ட இல்லைன்னு சொல்லி கேட்க காரணம் என்ன? இந்த ஆகாயத்து பிரபு வீட்டுல போனோடனே நம்ம முதல்ல என்ன செய்வோம்? ரிமோட் எங்கப்பா டக்கு உடனே போனோன்னு என்ன செய்வோம்? ரிமோட் எங்க ரிமோட் தேடுவாங்க. அடுத்து என்ன செய்வாங்க? செல்போன் எடுத்து தடவிக்கிட்டே இருப்பாங்க. தடவுனா போயிட்டே இருக்கும், நேரம் போறதே தெரியாது, மணிக்கணக்கா போவோம். அநேக வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்குது. ஆகாயத்துக்கு அதிகாரம் அவருடைய மனதை அவருடைய செயல்களை மாற்றி விடுவான்னு சொல்லி ஆராய்ச்சி பார்ப்போமா? ஆகாயத்து அதிகார பிறகு ஆளுகை செய்து கொண்டிருக்கானா? விசாசத்துக்கு ஆதிக்கத்துக்கு நம்ம இருக்கிறோமா? நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைப்பு. மார்க் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சாத்தான் வந்து இதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுக்க போடுகிறான்னு சொல்லி அங்கே மார்க் தன்னுடைய இந்த கருத்தை பார்க்க நாம ஆராய்ச்சி பார்ப்போமா? நீங்க ஆண்டவருடைய வருகைக்கு அத்தனை அடையாளம் நடந்து கொண்டிருக்குது. சமீபத்தில் நான் ஒரு செய்தி பார்த்தேன். ஒலிவமலை இரண்டாக பிளந்துவிட்டதுன்னு சொல்லி பார்க்குறாங்க, சொல்றாங்க. அது டிவிலே காட்டினாங்க. எதுக்காக சொல்றேன்னா, ஆண்டு வரைக்கும் அடையாளம் திரும்ப சகரியா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது ஆண்டுடைய வருகைக்கு அடையாளங்கள்ல ஒலிவமலை கிழக்கு மேற்காக பிளக்குன்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஆண்டவர் ஒலிவமலையில் உட்கார்ந்து மக்களுக்கு போதிக்கின்ற பொழுது அந்த காரியத்தை குறித்து உலகத்தின் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி மிக தெளிவாக ஆண்டவர் சொல்கிறார். அத்தனை காரியங்கள் நடந்துட்டு இருக்குது, அத்தனை காரியங்கள் நடந்துட்டு இருக்குது. ஒரு கூட்டம் உணர்வு இல்லாம ஆண்டவரை அறியாம உலகத்தின் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறத ஆராய்ச்சி பார்ப்போமா? இந்த இருதயம், முதலாவது இருதயம் எங்க விதைக்கப்படும்? முதலாவது விதை எங்க விழுதுங்க? வழியருகே விழுகிறது. வழியருகே என்னன்னு அர்த்தம்? வழியருகே என்னன்னு அர்த்தம்? வழியருகே என்னன்னு அர்த்தம்? பாதுகாப்பு இல்லாத நிலம், பாதுகாப்பு இல்லாத நிலம். விதிக்கப்படக்கூடிய அந்த வசனம் வந்து நம்ம இருதயத்துக்கு உழைக்கும் போது அந்த விதை வந்து வழி, பாதுகாப்பு இல்லாத இருதயம். அந்த வசனம் விதைக்கப்படும் போது வசனத்தை பொருளாதார எடுத்து போடுகிறான். வழியருகே விதைக்கப்பட்ட விதையாக நம்முடைய வசனங்கள் நம்ம கேட்கிறோமா? அல்லது ஆண்டவருக்கு அந்த வசனம் கிரியை செய்யறதான்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைக்க முடியுமா? இரண்டாவது ஒரு நிலத்துல இருந்த விதையை நம்ம பார்க்கிறோம். அது என்ன நிலம்? கற்பாறையான நிலம். கற்பாறையான நிலத்துல விதை ஒன்றா முளைக்குமா? முளைக்காது. கற்பாறையான நம்முடைய இருதய கடினம், இருதயத்தை கடினமா வச்சுக்கிட்டு அதுல எவ்வளவுதான் இந்த வசனத்தை போட்டு தண்ணியை ஊத்தி இது விதை முளைக்காது. காரணம் என்ன? அது கல்லுக்குள்ள முளைக்க வாய்ப்பு இல்லை. கற்பாறையான நிலத்தில் விழுந்த விதைன்னு சொல்லி கற்பாறைனா கடினமான இருதயத்துல அது முளைக்காது. ஏன் முளைக்காது? மார்க் 4ஆம் வசனத்துல அதிகமான மண்ணுல ஒரு விதை முளைக்க வேண்டும் என்றால் அதிகமான மண்ணு வேணும். அடுத்து மார்க் லூக்கா 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதற்கு ஈரம் இல்லாதனால உலர்ந்து போச்சு சொல்லி பார்க்கிறோம். ஈரம் இல்லை, மண்ணு ஆழமா இல்லை, ஈரம் இல்லை. ஈரம் இல்லாம ஆழமான மண் இல்லாம இருந்தா அந்த உலகம் முளைக்காது. ஈரம் என்ன அர்த்தம்? மண்ணில் என்ன அர்த்தம்? நம்ம இதயத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் இல்லை. பலவிதமான காரியங்கள் ஒரு இதயம் சிக்கி இருக்குது, கடினமா இருக்குது. கடினத்துக்கு மாறல, இதய கடினம் மாறல. அப்படிப்பட்ட முளைக்காது. மார்க் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேர் இல்லாததால் உழந்து போயிட்டு சொல்லி பார்க்கிறோம். ஏன் அந்த விதை முளைக்கிறீங்க? வேர் போக முடியல, வசனம் வேர் ஆழமா போக முடியல, அதனால முளைக்க முடியும். நம்ம ஆராய்ச்சி பார்க்க வசனத்தை கேட்கிறோம், அது வேறும் ஆழமா போகுதா? நம்ம ஈரமான இதயம் நம்ம இருதயம் இருக்குதா? மென்மையா இருக்குதா? ஒரு குயவன் ஒரு பாத்திரத்தை செய்யணும்னா அந்த களிமண் வந்து மென்மையா இருக்கணும். அவனுடைய விருப்பத்துக்கு அதை வளைந்து கொடுக்கணும். அப்பதான் அந்த குயவன் அவன் விரும்புகிற காரியத்தை செய்ய முடியும். ஒரு கொள்ளன் ஒரு இரும்பை வைத்து ஒரு ஆயுதத்தை செய்யணும்னா அந்த கொள்ளனுக்கு இரும்பை விட்டு கொடுக்கணும். அவனுடைய அடிகள் பல அடிகள் எல்லாம் தாங்கணும். அது நம்முடைய வாழ்க்கை பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் வரலாம். ஆண்டவருக்கு நம்ம முடிவாக அர்ப்பணிக்கிட்ட பொழுது ஆண்டவர் பாதுகாப்பு. கல்லான இதயத்தில் விதைக்கப்பட்ட விதை முளைக்காதுன்னு சொல்லி பார்க்கலாம். எப்ப அந்த பலன் கொடுக்க முடியுமா? வேறு ஆழமா சென்றா பலன் கொடுக்க முடியும்னு சொல்லி 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல கீழே வேர் பற்றினால் மேலே கனி வரும். கீழே வேர் எவ்வளவு ஆழமா போதோ அவ்வளவு மரம் ஸ்ட்ராங்கா இருக்கும்.
புளிய மரம்லாம் பார்த்து புளிய மரம்லாம் மேக்ஸிமம் காத்துக்கு சாயாது. அவ்வளோ ஆழம். ஏன் வேற ஆழமா போகும். வேற ஆழமா போக போக நம்முடைய வாழ்க்கையில அந்த ஒரு பிடிப்புத்தன்மை இருக்கும். அப்படின்னா வேறு ஆழமா இருந்தால் வேறு கீழே வேறு பற்றினால் மேலே கனி கொடுக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வேதத்தை அசட்டை பண்ணியவர்கள் வேதத்தை அசட்டை பண்ணியவர்கள் வேர் வாடி போகும்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகருடைய வேர் வாடி போன காரணம் என்னங்க? வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேதத்தை நேசிக்கல. வேதத்தை நீ என்னுடைய வேதத்தை மறந்து அவன் பிள்ளைய மறந்துன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு வேதத்துக்கு முக்கியம். நீங்க எத்தனை பேர் வாசியும் தெரியல, கேட்க விருப்பல. எத்தனை பேர் வாசியும் தெரியல. காலையில் எந்திரிச்சு முதலாவது வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமா? குடும்பமா ஜெபம் பண்றோமா? அப்படி இல்லைன்னா நாட்கள் நம்ம தப்பிச்சு வர மிக கஷ்டம். பிரியமானவர்களே, வசனம் கிரியை செய்ய முடியாது. வேதத்தை நேசிக்கணும், வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வேதத்தை தியானிக்கணும். அப்பதான் ஆண்டவர் கூட பேச முடியும். சும்மா ஏதோ ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டா ஏதோ ஒரு வசனத்தை படிச்சா முடியாது. அது நேரம் செலவழிக்கணும். மணிக்கணக்கான பாத்திரம் நேரம் செலவழிக்கணும். அது ஒரு மகிழ்ச்சியான நேரம். அது வீணான நேரம் அல்ல, அது ஒரு ஆசீர்வாதமான நேரம். அப்படிப்பட்ட காரியங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி மார்க்கு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல தங்களுக்குள்ள வேறு குலதாரம் என்ன செய்யறாங்களா? கொஞ்ச காலம் மாத்திரம் நினைச்சிருக்காங்க. கொஞ்ச காலம் கொஞ்சம் கேட்டு வசனத்துக்கு நல்லா சந்தோஷமா கேட்கிறாங்க. ஆனா வேறு ஆழமா இல்லைங்க. அதனால என்ன நடந்து போகுங்க? கொஞ்ச காலம் தான் நினைச்சிருக்கேன். ஏதாவது கஷ்டம் ஏதாவது பிரச்சனை ஒருத்தர் வரும்போது ஐயோ கிறிஸ்தவம் இப்படியா சரியில்லையே, நினைச்சு எதிர்பார்த்து நடக்கலையே, அப்போ விட்டுருவோம். நிறைய பேர் போயிட்டாங்க. இன்னைக்கு வேறு ஆழமாக ஆண்டவர் வேர் ஊன்றணும். ஆண்டவர் வேறு ஆழமா நம்ம ஊன்றிட்டோம்னா யாராலையும் அசைக்க முடியாது. அந்த வேரம் தூக்கி ஆராய்ச்சி பார்க்கணும். வேர் எந்த அளவுக்கு நம்முடைய அடித்தளம் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம ஜெபவாழ்வு இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம மூல உபதேசத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். அதான் வேர். வேற மூல உபதேசம் அடிப்படை. இந்த அடிப்படையில் நம்ம ஆழமா போயிட்டோம்னா நம்ம அசைக்க முடியாது. அடிப்படை சத்தியங்களை நம்ம ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். சும்மா நமக்கு வந்துடாது. அதுக்காக பிரயாசப்படணும்னு சொல்லி வேற யாரையும் பார்ப்போமா? முதலாவது நம்ம என்ன நடத்த பார்த்தோம்? வழியறிக்கை விதைக்கப்பட்டது. அது எப்படி இருந்துச்சுங்க? பலன் தரல. இரண்டாவது என்ன பார்த்தோம்? கற்பான கடினமான இருதயம். அந்த இருதயத்துல பலன் வராது. மூன்றாவது ஒரு நிலத்தை பார்க்க போறோம். அந்த நிலம் என்னங்க? முள்ளுள்ள நிலம். முள்ளுள்ள நிலம். முள்ளுள்ள நிலத்துல நமக்கு முள் அடிச்சிருந்துங்க. அந்த என்ன செய்யுது? முள் வளர்ந்து அதை நெருக்கி போடுதுன்னு சொல்லி நம்ம மத்திய 13ஆம் வசனத்துல முள் வளர்ந்து அது எதை நெருக்கி முள் வந்து எதை நெருக்கி போடுது? வசன கிரியை செய்ய முடியாத நெருக்கி போடுது. முள்ளுனா என்ன? முள்ளுனா என்ன? அந்த சம்பந்தப்படுறாங்க உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். மத்திய 13ஆம் 22ஆம் வசனத்துல அந்த முள்ளுக்கு ஆண்டு வழக்கம் இருக்கிறார். முள்ளுனா என்ன? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இன்னைக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும், அந்த கவலை இந்த கவலை, ஏகப்பட்ட பிரச்சனையை மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டோடைய பார்த்து ஆண்டவரே போனா நம்ம ஆண்டோடைய வார்த்தை கிரியை செய்ய முடியாது. உலக கவலை. ஏன் கவலை வந்து இன்னைக்கு அடைய இருக்கு? ஆண்டவரோட உறவு சரியில்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு, இது என்னுடைய வார்த்தை. ஆண்டவர் சொல்றாரு எதுக்குமே கவலைப்படாதப்பா, எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டோடைய வார்த்தை. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்து. அப்ப என்ன நடக்குங்க? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆண்டவர் சொல்லி வசனம் மிக தெளிவாக சொல்லுங்க பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட பிலிப்பியர் 4:6 வசனத்துல வசனம் பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் கவலையை ஆண்டவரே வைத்திருங்க. அவர் விசாரிக்கிறார். விசாரிக்க சாதாரணமானவர்களைங்க, சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லவர். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அது விசுவாசம் வேணும் நமக்கு. விசுவாசம். ஏன் விசுவாசம் இல்லை? முள்ளு நெருக்குது, முள்ளு நெருக்குது, வேற கவலை நெருக்குது, விசுவாசி கூடாம நெருக்குது, வேற கவலை நெருக்குது, ஐஸ்வர்யத்தின் மயக்க. பணம் சம்பாதிக்கணும். திரளான குடும்பங்கள் வேதமே வாசிக்கிறது இல்லை. கிறிஸ்தவம் சொன்னேன் நான். வேதம் வாசிக்கிறத விட ஜெபிக்கிறத விட ஆண்டவருக்கு நேரம் செலவழிக்கிறத விட அவங்க பணம் பெருசா போச்சு. எத்தனை குடும்பம் சொல்ல முடியும்? அவங்க எப்படி ஆசீர்வாதம் பண்ண முடியாது. பணம் கிடைக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம், தெய்வீக சமாதானம், தெய்வீக சந்தோஷம் உலகம் தர முடியாத, எடுத்துக்கொள்ள முடியாத சமாதானத்தை பெற முடியாது. அவங்களுக்கு கவலை வரத்தான் செய்யும். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் இருக்கணும், கவலை வரத்தான் செய்யும். கவலை ஏன் கவலை வருது? தேவ உறவு இல்லாதனால, ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாதனாலும் கவலை வருது. மூன்றாவது ஆண்டு சொல்றாங்க, லூக்கா 10:42 வசனத்துல
ஆண்டவர் இங்கே மார்த்தான்ற சகோதரி பதில் பார்க்கிறோம். அநேக காரியங்களுக்காக நீ கவலைப்பட்டு இருக்க மார்த்தா, தேவையான ஒன்னே ஒண்ணுதான். என்னது தேவையான ஒண்ணு? என்னது? ஆண்டவருடைய பாதம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்க. மரியாதை தன்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பக்கத்தில் இருந்து கொண்டார். என்னது நல்ல பங்கு? ஆண்டவருடைய பாதம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து கவலையெல்லாம் ஆய்வு அனுபவிச்சு சொல்றேன். நான் சும்மா கட்டுக்கு படிச்சு சொல்றேன். நான் என் வாழ்க்கை அனுபவிச்சிருக்கேன். எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், விளைவுகள் என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது ஆண்டவர் தான் போனேன். உலக மக்கள் தேடி போகல. ஆண்டவர் இன்னைக்கு வரைக்கும் ஆர்வப்படுத்திட்டு இருக்காரு. அது ஒரே நாள் நடக்கிற காரியங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் பிரசனத்துல போய் நம்ம மனதை ஊட்டினா தான் நடக்கும். நேற்று நான் ஜோம் பண்ணிட்டேன், இன்னைக்கு கூப்பிட்டு நாளைக்கு பார்த்து நடக்காது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோட போக நம்முடைய கவலைகளை வேதனை அவர் விசாரிப்பாருங்க. என்னடா நமக்கு ஒரு தேவையில சந்திக்கிற கவலைப்படாத விசாரிப்பார். அவர் உங்களை விசாரிக்கிறாருடைய ஒரு கவலைகளை அவர் மேல வச்சிருக்கங்க. மரியா தன்னை விட்டு எடுப்பட நல்ல பங்கு ஆண்டோடைய பாதம். பாதம். நீங்க அநேகர் கவலை, பலவிதமான கவலை தான். என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம், இதே கவலை நிறைய பேருக்கு. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். காலையில சாப்பிடுவாங்க, சாப்பிட்டோம்னா அடுத்த என்ன எழுதி வைப்பாங்க, மத்தியம் என்ன சாப்பாடு அது கேட்பாங்க. அப்போ சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, அதுக்குள்ள மத்தியானத்துக்கு போயிடுவாங்க. மத்தியானம் என்ன சாப்பாடு அப்படிம்பாங்க. சாப்பாட்டு பத்தியே கவலை உங்களுக்கு, வேற எந்த கவலையுமே உங்களுக்கு கிடையாது. ஏன் காரணம் என்ன? ஆண்டோட உறவு இல்லைங்க அவங்களுக்கு. ஆண்டோட உறவுல அவங்களுக்கு ஆசையெல்லாம் வராது. ஆண்டோட உறவுல, ஆண்டோட ஐக்கியத்தில், ஆண்டோட பிரசனத்தில் வாழ்றவங்க தான் ஆண்டவரோட நேரம் செலவழிக்கணும், ஆண்டவரோட பேசணும், ஆண்டோட வேதத்தை தியானிக்கணும், அந்த உணர்வு வரும். நாளைக்கு பார்க்குமா அந்த இதயத்தில் விழுந்த வித உள்ள இருதயமா இருக்குதா, அல்லது ஆண்டவர் விழுகின்ற இதயமா இருக்குன்னு நம்ம நாம ஆராய்ச்சி பார்க்கறதுக்கு அழைத்து போய் முக்கியமானவங்க. மத்திய 6ஆம் அதிகாரம் 25 வசனத்தில் ஆலோசனை, நீ கவலைப்படாத ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறார். மத்திய 6:27 ஆலோசனை, கவலைப்படுறதுனால உன் சரீர அளவு ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் ஏன் கவலைப்படுற? ஆண்டவர் கேட்கிற கேள்வி. கவலைகள் நெருக்கி கொண்டு முக்கியமானவங்களே. லூக்கா 21:34 வசனத்துல, உங்கள் இருதயங்கள் லௌகீக கவலைகளால் பாரம் அடையாதபடிக்கு எச்சரிக்கையாக சொல்லி வேதனை போதிக்க முடியுமானவங்களே. லௌகீக கவலைகள் உலகப்பிரகாரமான கவலைகள், உலகப்பிரகாரமான காரியங்கள், பாரம். நிறைய பேருக்கு பாரம் இருக்குது. அது என்ன செய்யறது, இதை என்ன செய்யறது, வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா, உள்ள படிப்பானா படிக்க மாட்டோம்னா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி பலவிதமான உலக காரியங்களே குறித்து சிந்திக்கிறாங்க ஒழிய ஆண்டவர் என்ன விரும்புகிறாரு அதை குறித்து சிந்திப்பதற்கு இந்த நாட்டில் ஆட்கள் இல்லை. இப்படிப்பட்ட கவலைகளில் அநேகர் சிக்கி தவிர்க்கிறத நம்ம நாட்களை பார்க்க முடியும் சொல்லி வேதனைகளை பார்க்க முடியும். நம்ம ஆராய்ச்சி பார்க்க இப்படிப்பட்ட கவலைகள் நம்ம வாழ்க்கையிலே காணப்படுகிறதான்னு சொல்லி நாம ஆராய்ச்சி பார்ப்பதற்கு அழைப்பு. அடுத்ததாக இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், முள்ளுள்ள இடத்துல விழுந்தபோது அந்த முள் மழைக்காத காரணம் என்னங்க? உலகப்பிரகாரமான உலக கவலை அந்த காரியத்தை தலைமுறை. அடுத்த ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, ஐஸ்வர்யத்தில் மயக்கம். மத்திய 14:7 வசனத்துல அந்த காரியத்தை, 32 வசனத்துல அந்த காரியத்தை பார்க்கிறோம். 13:22 ஐஸ்வர்யத்தின் மயக்கம். நீங்க நிறைய பேருக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணும் அப்படியே மயக்கத்தில் இருக்காங்க இன்னைக்கு. அதனால என்ன செய்ய முடியலங்க? வசனம் என்ன செய்ய முடியல. நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 28 வசனத்துல, தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான்னு சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 24 வசனத்துல, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்துக்கு, அதோட அவர் வேதனையை கூட்ட மாட்டார். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் தருங்க. அந்த ஆசீர்வாதத்தில் வேதனை இருக்காது, கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது. அந்த ஆசீர்வாதம். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, ஐஸ்வர்யவானாக பிரயாசப்படாதேன்னு சொல்லி வேதனை கோரிக்கை. நீதிமொழி 28:20 ஐஸ்வர்யவானாக ஆகிறதுக்கு தீவி இருக்கணும், ஆக்கினைக்கு தப்பான்னு சொல்லி வேதம் போதிக்கிறது. ஐஸ்வர்யவான் ஆகணும் சொல்லி பலரை ஏமாத்துறாங்க. நீங்க ரியல் எஸ்டேட் பண்றவங்களை பாருங்க, பலவிதமா ஏமாத்துறாங்க. செய்தித்தாள பார்த்தேன், ஒரு மாதிரி ரியல் எஸ்டேட் பண்றாமா அந்த அம்மா டிரைவரே நம்ம கொண்டு போட்டாங்க. காரணம் அவனை ஏமாத்திருக்கு, நம்ம ஏமாத்திருக்கு. இப்படி பணம் சம்பாதிக்கிற பலவிதமான சிந்தனையில போய் வாழ்க்கையில அழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அவங்களே ஆக்கிரியை உண்டாக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி வேதனை பார்க்க செய்வாங்களே. நீதிமொழி 28:20 ஐஸ்வர்யவானாக தீவி இருக்கணும், ஆக்கினைக்கு தப்பான்னு சொல்லி பார்க்கிறோம். யாரையும் பார்க்கணுமா? நம்ம பணம் சம்பாதிக்க அதில் மாற்றம் இல்லை. நம்ம தேவையான காரியம் சம்பாதிக்க. ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஆண்டவர் கொடுக்குறோமா, பணத்துக்கு கொடுக்குறோமா? உலகப்பிரகாரமான காரியத்தை கொடுக்குறோமா, ஆண்டவருக்கு அது முடிய ஒரு முக்கியமான காரியம் சொல்லி வேதனை பார்க்க முக்கியமானவர்களே.
ஆராய்ச்சி பார்த்தோம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பார்க்க பிரசங்கில சலோமன் சொல்றாங்க. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கு கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுகிறதா. இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவங்க அவங்க நிம்மதியே கிடையாது. அவ்வளோ ஓடி வச்சிருப்பாங்க. ஆனா அவங்க வாழ்க்கை போய் அவங்க உட்காந்து பேசி பார்த்தோம்னா பல கவலை சொல்லுவாங்க. நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஒரே மனுஷன் எவ்வளவு ஆண்டு சொல்றாங்க, மனிதனுடைய வாழ்நாள் 70 வருஷம், பலத்தில் மிருகால் 80 வருஷம் வாழ்ந்தாலும் வருத்தமும் சஞ்சலமும் தான். மேக்சிமம் 70 வருஷம் வாழ போற. உனக்கு தேவையான அத்தனை தரப்போற ஆண்டு தருகிறார், தரப்போறாரு. ஆனா தனக்கே கேடுண்டாக மனுஷரானா ஐஸ்வர்யமான சேர்த்து வைக்கப்படும் சொல்லி நம்ம வேதனைகளை பார்க்க ஆராய்ச்சி பார்க்கணுமா. இப்படிப்பட்ட காரியத்தில் நம்ம இந்த அளவுக்கு ஐஸ்வர்யத்தின் மயக்கம் அந்த முள்ளு நம்ம நெருக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்து நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, வேதத்தில் நிறைய சம்பவங்கள் ஆண்டவர் குறித்து சொன்ன காரியத்தையும் பார்க்க முடியும். மத்திய 19:24 ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யத்தை பிரவேசிப்பது அறிந்துன்னு சொல்றான். ஒட்டகமான கூட ஊசிக்காக போயிடுவான். இந்த பணக்கார வாலிபன் ஆண்டவர் நல்ல கேள்வி கேட்டான். ஆண்டவரே, நித்திய ராஜ்யத்தில் சுதந்திரிக்கணும் ஆண்டவர், நான் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவன் கற்பனை கடைப்பிடித்தவன், 10 கட்டளை அப்படியே கடைப்பிடித்தவன், தன்னை போல பிறகு நேசித்த ஒரு மனிதன். ஆனா ஆண்டவர் அவனுடைய உள்ளத்தை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஒரு குறை தான் அவனுடைய வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுங்க. ஒரே ஒரு குறை இருக்குப்பா, ரொம்ப தெளிவாக சொல்றாரு. உனக்கு உண்டானதை விட்டு ஏன் சொல்றாரு? அவன் ஆசைப்படாத பணத்து மேல தான் இருந்துச்சு. பணத்து மேல அந்த ஆசை கூட இருந்துச்சு. அதனால அவன் சொல்றாரு, பணம் நிரந்தரம் அது மட்டும் இல்ல, என்னை பின்பற்றி வா. ஆண்டவர் பின்பற்றுவதற்கு அவன் மனம் இல்லை, பணத்தை விடுறதுக்கும் மனம் இல்லை. துக்கத்தோட போயிட்டான்னு வேற ஆண்டவர்கிட்ட வந்து துக்கத்தோட ஒரே ஒரு மனுஷன், இந்த மனுஷன் தான் வேறு ஆராய்ச்சி வேற யாராவது ஆண்டவர் துக்கமா போயிருக்காங்கன்னு ஆராய்ச்சி துக்கமே இல்லை. ஒரே ஒரு மனுஷன் துக்கத்தோட காரணம் என்ன? அந்த பணம், ஐஸ்வர்யம். அது மட்டும் இல்ல, லூக்கா 16:19 ஐஸ்வர்யமா லாசர் சம்பவத்தில் பார்க்கிறோம். அந்த லாசர் வந்து ஐஸ்வர்யமா கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவன் எங்க போனா பாதாளத்துல வேதனைப்பட்டது குறித்து லூக்கா 16:19 பார்க்க முடியும். ஆராய்ச்சி பார்க்கணும். ஐஸ்வர்யம் அவ்வளோ ஒரு டேஞ்சரான நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். அது வேதனை போதிக்க முடியும். 336 ஐஸ்வர்யனாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷனை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடுமான சேதமும் பலவிதமான இச்சைகள் விழுகிறான்னு சொல்லி உத்தமமான தீமுதேவுக்கு அப்போ சொன்ன போல் எழுதுகிறார்கள். ஐஸ்வர்யனாக பிரயாசம் கொண்டிருக்கிறோமா, பலவிதமான சோதனைகளை சிக்குவோம், கண்ணினா என்ன பிரச்சனை, பலவிதமான பிரச்சனைகளை சிக்குவோம், பலவிதமான அழிவு, கேடு, மதிகேடு, இச்சைகளை விழுவான்னு சொல்லி எச்சரிக்கிறார்கள். ஆராய்ந்து பார்ப்போமா இந்த வாழ்க்கை சொல்லி ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைத்து போய் இப்படிப்பட்ட நிலத்தில் விதைச்சாருங்க பலன் தராது. இந்த நிலம் முள்ளுள்ள இப்போ நம்ம எத்தனை நிலம் பார்த்துருக்கீங்க? முதலாவது வழியறிக்க விதைக்கப்பட்ட நிலத்தை பார்த்தோம். இரண்டாவது கற்பாறையான நிலத்தை பார்த்தோம். மூன்றாவது முள்ளுன்னா என்னங்க? உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், அதுதான் முள்ளு. அதை குறித்து பார்த்தோம். நான்காவது ஒரு நிலத்தை பார்க்கிறோம். இந்த நிலம் வந்து எப்படிப்பட்ட நிலங்க? ஆசீர்வாத நிலம், ஆசீர்வாதமான நிலம், நல்ல நிலம், பலம் தரக்கூடிய நிலம், இந்த ஆண்டவர் விரும்புகின்ற நிலம். அப்படிப்பட்ட நிலமா நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்ட நம்ம இருக்கிற ஆராய்ச்சி பார்த்து காணக்கூடிய இந்த நிலம் என்ன செய்யுது? வசனத்தை கேட்டு உணர்வு. வசனத்தை கேட்டு செய்யறாங்க. முதல்ல வசனத்தை கேட்டு உணர்வு, அந்த உணர்வு அவங்களுக்குள்ள இருக்குது. வசனம் பிரிய செய்யணும், வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற உணர்வு இருக்குது. அந்த இந்த நிலம் என்ன செய்யலைங்க? உணர்வடையுது. அது மட்டும் இல்ல, ஐஸ்வர்யத்தை மயக்க நிலத்துக்கு கிடையாதுங்க. நிலத்துக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்கணுன்ற ஆசை நிலத்துக்கு கிடையாது. இப்படிப்பட்ட இருதயத்துக்கு கிடையாது. இப்படிப்பட்ட வழியறிக்க விதிக்கப்பட்ட அப்படிப்பட்ட கொள்ளாங்களுடைய வந்து இருதயத்தை வந்து பறித்து கொள்ள முடியாது. ஏன் பறிக்க முடியாது? இதெல்லாம் பாதுகாப்பான நிலம். நல்ல நிலத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறார், ஆண்டவர் பாதுகாக்கிறார் சொல்லி நம்ம வேறு பார்க்க முடியும். மார்க் 4:8 இந்த பயிர் ஓங்கி வளருதுன்னு சொல்லி நம்ம அந்த பார்க்கணும். அது மட்டும் அந்த பயிருக்கு களை கொடுக்குறாங்க, நீர் பாய்ச்சுறாங்க, தேவையான உரம் போடுறாங்க, நல்லா வளருது. என்ன விதை வளர்கிற காரணம் என்னங்க? நல்ல நீர் பாய்ச்சுறாங்க, நல்ல உரம் போடுறாங்க, நல்ல தண்ணீர், நல்ல மண் எல்லாம் அந்த நிலத்துக்கு இருக்கிறதுனால இந்த நிலம் என்ன செய்யுங்க? நல்லா வளர்ந்து. இப்படிப்பட்ட நிலத்துக்கு பறவை வந்து இருக்க முடியாதுங்க. அந்த
விதையை எடுத்து போட முடியாது. இப்படிப்பட்ட சாத்தானுக்கு இடம் இல்லை. இப்படிப்பட்ட இடத்துல சாத்தானுக்கு இடம் இல்லை. இப்படிப்பட்ட நிலத்துல இப்படிப்பட்ட நிலம் இருதயத்துக்குள்ள இப்படிப்பட்ட கல்லான இதயங்களை ஏற்பட நிலம் உடைக்கப்பட்ட நிலம், நல்ல அன்படுத்தப்பட்ட நிலம். இப்படிப்பட்ட நிலமாக நம்ம இருக்கிறோம்னு சொல்லி நம்ம எல்லாமே ஆராய்ச்சி பார்க்க காலையில் நாட்களில் உங்களோடு பேசுவதற்கு நான் தெரிஞ்ச ஒரு தலைப்பு விதைக்கிறவருடைய ஓமையை குறித்து நான் உங்களுக்கு பேசியிருக்கேன். முதலாவது என்ன பார்த்தோம்? நிலத்தை குறித்து பார்த்தோம். ஓமையை குறித்து, ஓமை என்னன்னு சொல்லி சொன்னேன். ஓமை என்னது? ஒப்பிட்டு பார்க்கிறது. ஊமை எதற்காக ஆண்டவர் ஊமை சொல்றாரு? ஊமை எதற்காக சொல்றாரு? சத்தியத்தை நம்ம எளிய முறையில புரிந்து கொள்வதற்காக, ஆண்டவருடைய தேவராஜ்யத்துக்கு உண்மையை நம்ம விளங்கிக் கொள்வதற்காக ஆண்டவர் ஊமை சொல்றாரு. இந்த ஊமையோட தன்மைகளை குறித்து பார்த்தோம். எப்படிப்பட்ட ஊமைகள் குறித்து பார்த்தோம்? 3 வகையான ஊமைகளை குறித்து சொன்னேன். ஒரு வரியில ஆண்டவர் ஊமை சொல்லியிருக்காரு, சம்பவங்களை குறித்து ஆண்டவர் ஊமை சொல்லியிருக்காரு, கதைகள் மூலமாக ஊமை சொல்லி பரவராஜ்யத்துக்குரிய காரியங்களை குறித்து ஆண்டவர் விளக்கிட்டான்னு பார்த்தோம். இப்பொழுது நம்ம 4 வகையான நிலங்களை குறித்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம். நாளை பார்க்கணும் நம்முடைய இதயமாக நிலம் எப்படி சொல்லணும். நாளை பார்க்கலாமா? எதிர்க்கும் நாளை பார்ப்போம், கொடுப்போம். நம்முடைய இதயம் பலம் தரக்கூடிய இதயமாக இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிற இதயமாக இருக்கிறதா? ஆண்டவருடைய இதயம் நீர் பாய்ச்சுகிறாரா? விளையத்தக்க 100, 60, 30 விளையத்தக்க இதயமாக நம்முடைய இதயம் இருக்கிறதா? வசனத்தை தியானிக்கணும். வசனத்துல முக்கியத்துவம் கொடுக்கலாமா? வசனத்துக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? கவலைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா? ஐஸ்வர்யத்தில் மயக்க நம்ம வாழ்க்கையில் இருக்குதான்னு சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். இது வெறும் சம்பவம் அல்ல, இது ஆண்டவர் போதித்த போதனை. சம்பவ வாழ்க்கையில் ரகசியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் போதித்த போதனை, ரகசியங்களை மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். வேதத்தில் அநேக ரகசியங்களை ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அது ஒரு முக்கியமான ரகசியம். ஓமையின் மூலமாக ஆண்டவர் பரலோகத்தின் ராஜ்யத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்துகிற காரியத்தை குறித்து நாம் சமைக்கிறோம். கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய வார்த்தையை சிந்தித்தோம். ஆண்டவரே, அந்த நிலத்தில் இருந்த விதைகளாக அவர்கள் வசனம் பலன் தர அவர்களுக்காக அடியருக்கு விதைக்கப்பட்ட விதையை குறித்து சிந்தித்தோம். அவருடைய கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து சிந்தித்தோம். அவருடைய உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதையை குறித்து சிந்தித்தோம். நல்ல நிலங்கள் விதை குறித்து சுவாமி, எங்கள் இருதயம் எப்படி சொல்லி இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவர் சுவாமி. உங்கள் இருதயங்களை பார்த்து கல்லான இருதயம் இருந்தால் உடைச்சி கொடுங்க. அந்த உடைச்சி ஆண்டவரே கர்த்தாவே உடைத்து ஆண்டவரே உருவாக்குங்க. ஆண்டவரே உடைத்து உருவாக்குகிற பணியாக விதைக்கப்பட்ட எந்த பணியை சுத்தம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய குற்றங்களை மன்னிங்க. வார்த்தை கிரியை செய்ய அந்த கிருமி தர வேண்டும் என்று பார்த்து ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதிங்க. அந்த வசனம் பலன் தர 100, 60, 30 ஒவ்வொரு வாழ்க்கையில் பலன் தந்து ஆசீர்வாதம் பெற அந்த கிருமி கொடுங்க. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பலன் கொடுங்க. ஜீவனுள்ள பிதாவே.